வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிதம்பரம் ஸ்பெஷல் முட்டை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளி, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கியதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா லைட்டாக வதக்கிட்டு ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி விடுவோம். நல்லா கொதி வந்த பிறகு 4 முட்டையை உடைச்சி இதில் ஊற்றி இந்த முட்டை மசாலா கூட சேர்ந்து வர மாதிரி ஒரு கிண்டி முட்டை வெந்து வந்த பிறகு லைட்டாக மல்லி இலை தூவி இறக்கணும்னா நம்ம சிதம்பரம் ஸ்பெஷல் முட்டை சட்னி ரெடி. இது அப்படியே தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் கூட வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷனுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மாருதி கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.